அதாவது உங்க ம். தலைவர் இருக்கிறாரா, டிவிகே தலைவர் உங்க விஜய். சொல்லு. அவர் வந்து ஆரம்பத்துல வந்து இலவசத்தை எதிர்த்தார் தானே. ஆமா. மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு தானே சொல்லி விமர்சனம் பண்ணாரு. அ. ஆனா இன்னைக்கு அவரே வந்து நான் இவ்வளவு இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாருல்ல. அவர் வந்து ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ம். மக்கள் பணத்த மக்கள்ட்டயே தப்பா சொன்னா குடுக்குறத தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் பணத்த மக்கள்ட்டயே குடுக்குறதுக்கு பேரு இலவசம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என்னன்னதே புரியல. மக்கள் பணத்த மக்கள்ட்ட ம். குடுக்குறத வந்து இலவசம் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாரு. சரி. ம். அப்ப இப்போ அவருன்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்பா? தாய்மாமன் சீரு. பேரை மாத்தி வச்சுக்கிறாரு. அதுதான்டா அதுக்கு பேர் இருக்குல்ல. அந்த பேரை வந்து இப்போ மாத்தி ஜெயலலிதா பே ஆட்சியில என்னன்னு சொல்லி தாலி செயின் தாலி தங்கத்துல தாலி குத்தாங்க தெரியுமா? ஏய் ஜெயலலிதா எப்பா ஆட்சியில. அதெல்லாம் ஓகேடா. நான் இப்ப என்ன தெரியுமா சொல்றேன்? இப்போ ரீசெண்டா வந்து எடப்பாடி ஒரு இது வந்து அறிவிச்சார் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, நீங்க சொல்லு. கருணை தொகை 10,000 ரூபாய். எதுக்கு? விலைவாசி ஏற்றத்தை வந்து மக்கள் வந்து சமாளிக்கணுமா, அதனால ஒரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 வந்து கருணை தொகைன்னு போட்டாரு. கருணை சரி. தொகைன்னு எதுக்கு கருணை தொகைன்னு போடணும்? ம். அதுவே வந்து தப்பான பேர் இல்ல. நீ வந்து ம். உன் வீட்டு காசு எடுத்து கொடுக்கல. ம். நீ உன் வீட்டு காசு எடுத்து கொடுத்தேன்னா நீ அதை வந்து அந்த பேர் வச்சு நீ கொடுக்கலாம். ம். நீ அரசாங்க அரசாங்க பணம்னும் போது யாரோட பணம்? மக்களோட வரி பணம். ம். அதை நீ எப்படி கருணை தொகைன்னு சொல்லுவ? சரிடா, நான் என்ன கேக்குறேன்னா. அதுதான்டா நான் சொல்றேன். இருடா நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். அதை நீ எப்படி இலவசம் சொல்லுவ? அதை வந்து ஒரு ஸ்கீமா அறிவிச்சு ம். இது வந்து ஊக்கத்தொகை அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமா அறிவிச்சு நீ கொடுக்கறது வந்து வேற. ம். இலவசம்ன்றதுக்கான பேரு வந்து இலவசம்னாக்கா ம். நீ வந்து உன்னோட சொந்த பணத்தை கொடுத்தேன்னா இலவசம். ம். மக்களோட பணத்தையே மக்கள்கிட்ட கொடுக்கறது பேரு இலவசம் கிடையாது. அதைத்தாண்டா நானும் கேக்குறேன். மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்டே கொடுக்கறதுக்கு பேர் இலவசம் கிடையாதுதான். ஆமா. இப்போ உங்க தலைவர் வந்து என்னென்ன பேர் சொல்லி கொடுக்குறாரு? நீ அவர் பேசுனதெல்லாம் நீ கேட்டியா இல்லையா? அது கேக்குறேன் கேட்கல, அது ரெண்டாவது விஷயம். நீ சொல்லு. உங்ககிட்ட கேக்குறேன், நீ உன் தலைவர் தானே அவர், உங்ககிட்ட கேக்குறல, நீ சொல்லு பதில. அவர் இப்போ அவர் இலவசம் வந்து எதுக்கு? தாய் மாமன் சீருன்னு சொல்லி இவ்வளவு கொடுக்குறாரு. ஏதோ 2,500 ரூபாய் சம்திங் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் அவர் கொடுக்கறதுக்கு பேரு இலவசம் இல்லாம வேற என்னது? அது அவர் எந்த இலவசம் காசுல இருந்து எடுத்து கொடுக்குறாரு? அவருடைய சொந்த சினிமால சம்பாதிச்சாரு அந்த காசுல இருந்து எடுத்து கொடுக்குறாரா, இல்ல அரசியல்ல சம்பாதிக்க போறாரு அந்த காசுல இருந்து எடுத்து கொடுக்க போறாரா? அவர் அரசியல்ல சம்பாதிப்பான்னு நீ எப்படி சொல்லுவ? வரவே இல்ல. இவ்வளவு நாள் சம்பாதிச்சவங்களை நான் பத்தி எதுவுமே சம்பாரிச்சாருன்னு கேள்வி கேட்கல. சொல்லலடா. சம்பாதிக்க போறாருல்ல, அரசியல்ல சம்பாதி சம்பாதிக்க போறாருல்ல. அதுதான்டா கேக்குறேன். இவ்வளவு நாள் சம்பாரிச்சவங்களை பத்தி நீ கேட்கவே இல்லையே. நான் எல்லாரையும் தான்டா கேக்குறேன். அவங்க நீ கேட்கலையே. இலவசம்னு சொன்னாங்கல்ல. நான் இப்ப கேள்வி என்னன்னா, நீ கேட்கவே இல்லையே. அதத்தான்டா கேக்குறேன். இலவசம்னு அவங்க சொல்லும் போது உனக்கு கோவம் வருது. இவரு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றதுதான் அவரு கேள்வியே. இலவசம் இலவசம் சொல்லியடா. கவர்மெண்ட் ஸ்கீமா தானே அறிவிக்கிறாரு. அதத்தான்டா சொல்றேன். பேரை மாத்தி கொடுத்துன்னுக்குறாரு அவரு. பேரை பேரு மாத்து. மா அதாவது அதாவது இப்ப என் பேர் வந்து ராமுடா. எனக்கு வந்து வீட்டுல செல்லமா சின்னதுரைன்னு கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோ. ம். ஒரு செல்லமா என்ன சின்னதுரைன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா என் பேரு ராமு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என் பேர் ராமு தான். இது நீ தப்பான உதாரணம் சொல்ற. சரி, நீ ஒரு கரெக்டான உதாரணம் சொல்லு. மக்களோட பணத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது பேர் இலவசம் கிடையாது. சரிப்பா. ஓகேப்பா. ஓகேவா? ஆ. அது வந்து கவர்மெண்ட் மூலியமா வரதுனால கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்கீம் அதான் வந்து தமிழ்நாட்டை தாய்நாடுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஓகேவா? அதனால வந்து தாய் மாமன் சீரு அப்படின்னு சொல்லி அது பேரை மாத்திருக்காங்க. அது வந்து எந்த ஒரு அப்ப மக்கள் விஜய் வந்து வந்து மாமனா நினைச்சுக்கிட்டு தாய் மாமன் சீருன்னு சொல்லி கொடுக்கல. தமிழ்நாட்டை தாய் நாடா நினைச்சுக்கிட்டு தாய் வீட்டு சீருன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆஹ் அப்படித்தானே? ஆமா ஆமா அப்படிதான். சரிப்பா. இப்ப இதுக்கு பேர் என்னப்பா? அப்படிதான். தாய் மாமன்னு ஒரு சீர் ஒண்ணு கொடுக்குறாங்களப்பா. ம். அதுக்கு பேர் என்னப்பா? அதுக்கு பேர் இலவசம் இப்ப கிடையாதாப்பா? இப்ப அதான் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்தா ம். தாய்நாட்டுல வந்து ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வரான்னும் போது ம். அந்த ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பொண்ணோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சீர் அதெல்லாம் செய்யறாங்கனாக்கா ஓகேப்பா. தாய் மாமன் சீர் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் இலவசம் கிடையாதா? அதான் கேள்வி. அதுக்கு பேர் இலவசம் கிடையாது. இலவசம் கிடையாது. இலவசம் இலவசம் கிடையாது. கிடையாது. அப்ப அதுக்கு பேர் என்ன? இலவசம் கிடையாது. அவங்களோட அதுக்கு பேர் பணத்தை என்ன? எடுத்து அவங்க கொடுக்குறது அவ்வளவுதான். ஏண்டா டேய், அவங்களுடைய ம். பணத்தை எடுத்து அவங்களுக்கு பேர் கொடுக்கறதுக்கு பேர் இலவசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ம். இப்ப அவங்களுக்கு பேர் அவங்களுடைய காசு எடுத்து நான் அவங்களுக்கே கொடுக்குறேன், அதுக்கு பேர் தாய் மாமன் சீர்னு சொன்னா என்னடா நான் இது டேய்? அதுக்கு தானே டீட்டெயிலா சொல்றேன். நீ ஒருத்தர் திட்டுனுங்கிற.
என்னடா கான்செப்ட்ல பண்றீங்க நீங்க? நான் சொல்றது முழுசா ஏய் கேளுடா. எனக்கு தவிர எனக்கும் விஜய் பிடிக்கும்டா. புரியுதா? இல்ல நான் நான் வந்து சொல்றது ஒரு முழுசா தீவிர கேட்டு பேசு. ரஜினி ஃபேனு. புரியுதா? ஆனா நான் எனக்கு சொல்றது விஜய் முழுசா ரொம்ப பிடிக்கும். கேக்குது. நான் ஆனா சொல்றது நீங்க வந்து முழுசா சொன்ன மாதிரி எதுவுமே கரெக்டா நடந்துக்க மாட்டேடா அப்பயா. என்ன நடந்துக்கல? ஏய் இந்த பாரு நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விதான்டா. மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கறதுக்கு பேரு இலவசம் கிடையாது நீ சொல்லிட்டப்பா. ஆமா. நான் ஒத்துக்கிறேன்பா. இலவசம் கிடையாது. அப்ப அதுக்கு பேரு நீயா ஒரு பேரை வைக்கிற, தாய் மாமன் சீரு அப்படின்னு சொல்லி பேரை வைக்கிற. அப்ப அது மட்டும் மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கலையா? இங்க நீ கேக்குற கான்செப்ட் என்னன்னா மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்காத அப்படிங்கறதா, இல்ல மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடு ஆனா அதை இலவசம் சொல்லாத அப்படின்னு சொல்றதா? மக்களோட பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடு, ஆனா அது பேர் இலவசம் சொல்லாத. அப்போ அப்ப இலவசம் சொல்லாம நம்ம வேற என்ன பேர்ல வேணாலும் மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கலாம். ஆமா, அது ஸ்கீம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆஹ் ஆ? நான் பேரை ஒண்ணே ஒண்ணு மாத்திக்கலாம் நம்ம. கேக்குறேன். இப்போ நான் ஒரு அப்போ விஷயம் பிரச்சனை கேக்குறேன். வந்து பிரச்சனை வந்து இலவசன்ற வார்த்தையை சொல்றதுதான் பிரச்சனை. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா இந்த புரிஞ்சுக்கோ. கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி நான் அடுத்தது நான் அப்புறம் பேசு. நான் இல்ல சொல்றது புரிஞ்சுட்டு நீ நீ அந்த சொல்றத நான் கேள்வி. கேக்குறேன்பா. நீ சொல்றத நான் அப்ப ம், கேக்குறேன். பிரச்சனை ம், என்ன எங்க நிக்குதுன்னா, இங்க ம், வந்து அந்த மக்களுடைய காசை எடுத்து மக்களுக்கே குடுக்கறத ம், இலவசம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றதுதான் பிரச்சனையே தவிர, ம். மக்களுடைய காசை எடுத்து மக்களுக்கே குடுக்கறது பிரச்சனை கிடையாது. அதானே? ஆமா, கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. வெரி குட்ரா. நல்ல ம். ஆட்சி மச்சான் உங்க ஆட்சி.